Hello my dear subscriber and viewers, welcome back to Akshara Akshita 2023 channel. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா ரேடியாலஜி கோடிங் கைட்லைன்ஸு பார்ட் 2. ஸோ பார்ட் 1ல் ரேடியாலஜியோடைய சர்வீசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். பார்ட் 2ல் டயக்னோஸ்டிக் அல்ட்ராசவுண்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போது அல்ட்ராசவுண்ட் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அல்ட்ராசவுண்டுன்றது ஒரு இன்டர்னல் ஆர்கனை ஸ்கேன் பண்ணுறது தான் அல்ட்ராசவுண்டு. ஸோ எக்ஸ்டர்னல் ஆர்கனாக இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து எக்ஸ்ரேவில் போயிடலாம். பட் இன்டர்னல் ஆர்கன் வரும்போது அல்ட்ராசவுண்ட் மூலிமா தான் நம்ம அதை பண்ண முடியும். ஸோ யூஸ் ஆஃப் ஹை ஃப்ரீக்குவென்சி சவுண்டை யூஸ் பண்ணி அந்த சவுண்ட் வேவை யூஸ் பண்ணி இன்டர்னல் ஆர்கன்ஸை வியூ பண்ணி என்ன கண்டிஷன் என்ன டிசீஸுன்றதை கண்டுபிடிக்கிறது தான் அல்ட்ராசவுண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸிமம் நம்மளுக்கு அல்ட்ராசவுண்ட் கோடுடைய டிஃப்ரென்சேஷன் எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்டாக லிமிட்டடானு இருக்கும். ஸோ எப்போ நம்ம கம்ப்ளீட்டடாக கன்சிடர் பண்ணணும் எப்போ நம்ம லிமிட்டடாக கன்சிடர் பண்ணணுன்றதை பொறுத்து தான் நம்ம கோடை வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட கொஷினில் இது லிமிட்டடு இது கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா கம்ப்ளீட்டட் அப்படி இருந்துச்சுன்னா எந்தெந்த ஆர்கன்ஸ்லாம் இன்க்ளூடடுன்றது நம்மளுடைய அந்த டயக்னோஸ்டிக் அல்ட்ராசவுண்டோடைய கோடிங் கைட்லைன்ஸ் பேராகிராஃப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ஆர்கன்ஸ்லாம் ஒரு பர்டிகுலர் கோடை பண்ணிகிட்ருக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு பேராகிராஃப் இருக்கும். ஸோ அந்த பேராகிராஃபில் நம்மளுக்கு வந்து எது கம்ப்ளீட்டட்னா எந்தெந்த ஆர்கன்ஸ் கவர் ஆனால் கம்ப்ளீட்டட். ஸோ அதில் ஏதாவது ஒரு ஆர்கன்ஸ் மிஸ் ஆனாலும் அதை நம்ம லிமிட்டடாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஓகே, ஒரு ஆர்கன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்போ லிமிட்டடு அப்படின்னாக்கா அதுக்கு பதிலாக நம்ம 50 கம்ப்ளீட்டடு கோடை கொடுத்து 52 மாடிஃபையர் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணக்கூடாது. சப்போஸ் கம்ப்ளீட்டடான ஆர்கன்ஸ் என்னென்னா எல்லா ஆர்கன்ஸும் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டடாக கன்சிடர் பண்ண முடியும். அதில் ஒரு ஆர்கன்ஸ் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்ம லிமிட்டடாக கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்பிளை வச்சு சொல்கிறேன். கம்ப்ளீட் அல்ட்ராசவுண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் அப்டாமன் கோடு வந்து 76700. ஸோ இதனுடையது வந்து லிவர், கால் பிளாடர், காமன் பைல் லெக், தென் பேங்க்ரியாஸ், ஸ்ப்ளீன், கிட்னி, அப்பர் அப்டாமன் அயோட்டா, இன்ஃபீரியர் வினா கவா. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு டாக்குமெண்ட் பண்ணியிருந்தால் தான் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டடாக கோட் எடுக்க முடியும். ஸோ இந்த அல்ட்ராசவுண்டில் ஏதாவது ஒரு ஆர்கன்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தாக்கா கிட்னி பண்ணலை இல்லை வந்து இன்ஃபீரியர் வினாக்கவா வந்து பண்ண முடியல, விசுவலைசேஷன் பண்ண முடியல, அதனால் அதை அவங்க பண்ணலை அப்படின்னு ஏதாவது ஒரு ஆர்கன்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அதை நம்ம லிமிட்டடாக கோட் எடுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்டு வந்து எப்படி நம்ம அனாட்டமி வைஸு என்னென்ன அனாட்டமி அந்த அல்ட்ராசவுண்டில் ரியல் டைம் நாட் ரியல் டைம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ரியல் டைம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபர்தராக. ஸோ இப்போதைக்கு நம்மளோட கோடுடைய டிஃப்ரென்சேஷன் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டடாக லிமிட்டடான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ கம்ப்ளீட்டடாக இருந்துச்சுன்னா அந்த நம்ம புக்கில் கொடுத்துருக்குற எல்லா ஆர்கன்ஸும் கவர் ஆனால் தான் கம்ப்ளீட்டடாக எடுக்கணும். ஸோ ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம லிமிட்டடாக கன்சிடர் பண்ணணும். ஒரு சிலது அந்த பேராகிராஃப்லேயும் கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கோடோட டிஸ்கிரிப்ஷன்லேயே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, லிமிட்டட்னா என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் கம்ப்ளீட்டட்னா என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் கவர் ஆனால் கம்ப்ளீட்டட் அப்படின்றது. ஸோ ஓகே, அடுத்த அல்ட்ராசவுண்ட் வந்து நம்மளுக்கு அல்ட்ராசவுண்டு வந்துட்டாக்கா ஃபஸ்ட்டு அதுவே ஃபீமேல் பேஷண்ட்டாக இருந்தால் அந்த அல்ட்ராசவுண்டு ப்ரெக்னென்ட்டுக்கு பண்ண போகிற ப்ரெக்னென்ட் பேஷண்ட்டுக்கான அல்ட்ராசவுண்டா இல்லை நார்மல் பேஷண்ட்டுக்கான அல்ட்ராசவுண்டா. ஸோ பேஷண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். நம்மளுக்கு வர பேஷண்ட் வந்து ப்ரெக்னென்ட் பேஷண்ட்டா இல்லை நார்மல் பேஷண்ட்டா. ஸோ சப்போஸ் ப்ரெக்னென்ட் பேஷண்ட்டாக இருந்தால் அதுக்கான கோர்ஸை தான் நம்ம கொடுக்கணும். 76805, 76810, 76801, 76802. ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் தி அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ப்ரெக்னென்ட்டு கோடுக்கு மட்டும்தான். இந்த ப்ரெக்னென்ட்டு கோடு வந்ததுக்கப்புறம் கோடுடைய டிஃப்ரென்சேஷன் என்னென்ன வச்சு நம்மளுக்கு டிஃப்ரென்சேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 76801ன்றது அல்ட்ராசவுண்ட் ப்ரெக்னென்ட்டு ரியல் டைம் வித் இமேஜிங் கைடன்ஸ் ஃபீட்டல் ஆர் மெட்டர்னல் எவாலுவேஷன் ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் ட்ரான்ஸ் அப்டாமினல் அப்ரோச், சிங்கிள் ஆர் ஃபஸ்ட்டு ஜெஸ்டேஷன். ஸோ என்னென்ன கோடு நம்ம அப்போ கொஷனில் பார்க்க வேண்டியதெல்லாம் என்னென்னலாம் நம்ம பார்க்கணும். எந்த அப்ரோச்சில் பண்ணுறாங்க, ட்ரான்ஸ் அப்டாமினல் அப்ரோச்சில் பண்ணுறாங்களா, ட்ரான்ஸ் வெஜினல் அப்ரோச்சில் பண்ணுறாங்களா. ஸோ பேஷண்ட்டு கரண்ட்டாக நம்மளுக்கு எந்த ட்ரைமெஸ்டரில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரா செகண்ட் ட்ரைமெஸ்டரா இல்லை
தேர்ட் ட்ரைமெஸ்டரா, எந்த ட்ரைமெஸ்டரில் பேஷண்ட் அல்ட்ராசவுண்ட் பண்ண வந்திருக்காங்க, பேஷண்ட் வந்து சிங்கிள் பேபியை கேரி பண்ணுறாங்களா இல்லை ட்வின்னான்னு பார்க்கணும். ஸோ ட்வின்னாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 2 தடவை கோடு கொடுக்க வேண்டியது வரும். ஸோ அதாவது ஈச் அடிஷ்னல் ஜெஸ்டேஷன் 76802ன்ற ஆட்-ஆன் கூட அடிஷ்னலாக கொடுக்கணும் ட்வின்னுக்கு. ஸோ 76801 2 தடவை கொடுக்கக்கூடாது, ஆப்ஷனில் அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ 76801 ஒரு தடவை கொடுத்துட்டு ஈச் அடிஷ்னல் ஜெஸ்டேஷன் 76802. இதே மாதிரியே அடுத்த ட்ரைமெஸ்டருக்கு 2 கோடு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கோடு வந்து ஃபஸ்ட்டு ஜெஸ்டேஷன், ஈச் அடிஷ்னல் கோடு வந்து ஈச் ஆட்-ஆன் கோடு நம்ம கொடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் 76816 அந்த கோடு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு ரீஎவாலுவேஷனுக்காக ஃபீட்டல் சைஸு. ஸோ ஏற்கனவே இந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணிட்டாங்க, மறுபடியும் ரீஎவாலுவேஷன் பண்ணுறதுக்காக ஃபாலோஅப்பில் செகண்ட் டைமாக ரீஎவாலுவேஷன் பண்ணுறதுக்காக வராங்க அப்படின்னாக்கா 76816 கொடுக்கணும். ஸோ சப்போஸ் மல்டிபிள் ஜெஸ்டேஷன்ன்றது ஒரு ஃபீட்டஸா 2 ஃபீட்டஸா அப்படி. ஸோ சப்போஸ் ட்வின்னாக இருந்துச்சு, ரீஎவாலுவேஷனுக்கு ட்வின் பேபியும் 2த்தையும் ரீஎவாலுவேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கோடை 2 தடவை கொடுத்து 59 மாடிஃபையரை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கோடோட டிஸ்கிரிப்ஷன்லேயே பர் ஃபீட்டஸ்க்கானது. ஸோ அப்போ ஒரு ஃபீட்டஸ்க்கும் செப்பரேட்டாக அல்ட்ராசவுண்ட் ரீஎவாலுவேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 76816 கோடை கொடுத்துட்டு மறுபடியும் 76816 கோடை கொடுத்துட்டு 59 மாடிஃபையரை ஆட் பண்ணணும். பட் மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரா செகண்ட் ட்ரைமெஸ்டரா என்னென்னு பார்த்துட்டு ஒரு கோடுக்கும் ஆட்-ஆன் கோடு இருக்குது ஈச் அடிஷ்னல் ஜெஸ்டேஷனுக்கு. பட் இந்த கோடுக்கு ஆட்-ஆன் கோடு கிடையாது. நம்ம எத்தனை ஃபீட்டர்ஸ் இருக்கோ அத்தனை தடவை கோடு கொடுத்துட்டு 59 மாடிஃபையரை ஆட் பண்ணணும். ஸோ அல்ட்ராசவுண்டு ப்ரெக்னென்ட்னு எடுத்துக்கிட்டாலே எந்த அப்ரோச்னு பார்க்கணும், டிரான்ஸ்வெஜினல் அப்ரோச்சா டிரான்ஸ் அப்டாமினல் அப்ரோச்சா. ஸோ அல்ட்ராசவுண்டில் மேக்ஸிமம் டிரான்ஸ் அப்டாமினல் அப்ரோச் தான் இருக்குது. பட் சப்போஸ் டிரான்ஸ்வெஜினல் அப்ரோச்சுக்கு அல்ட்ராசவுண்ட் ப்ரெக்னென்ட்டுக்கு பார்த்தாக்கா 76817. ரிமைனிங் எல்லாமே பேஷண்ட் எந்த ட்ரைமெஸ்டரில் இருக்காங்க, எந்த வீக்ஸில் இருக்காங்க, எந்த ஃபஸ்ட்டு பேபியா, அதாவது எத்தனை ஜெஸ்டேஷன் பார்க்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைமரி கோட் ஆட்-ஆன் கோட் ஆட் பண்ணணும். இப்போது அடுத்தது அல்ட்ராசவுண்டு நான் ப்ரெக்னென்சி பேஷண்ட்டுக்கு. ஸோ நான் ப்ரெக்னென்சி பேஷண்ட்டு அல்ட்ராசவுண்டு டிரான்ஸ்வெஜினலாக இருந்தால் 76830 எடுக்கணும். ஓகே, அதே மாதிரி இந்த பேஷண்ட்டுக்கு சப்போஸ் அப்டாமினல் அல்ட்ராசவுண்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு செப்பரேட் கோடு இருக்குது. ஸோ இதில் வந்து பேஷண்ட்டு ப்ரெக்னென்ட் இல்லையான்றதை பார்த்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சுனாக்கா ஸோ அதுலேயும் எந்த அப்ரோச்சு எந்த ட்ரைமெஸ்டர் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கணும். ப்ரெக்னென்ட் இல்லைனாலும் எந்த அப்ரோச்சுன்றதை பார்க்கணும், டிரான்ஸ்வெஜினல் அப்ரோச்சான்றதை மெயினாக பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி இந்த அல்ட்ராசவுண்டில் ப்ரெக்னென்ட் இல்லாத கோடை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதுலேயுமே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டடாக லிமிட்டடாக அப்படின்ற மாதிரி 2 கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேராகிராஃபு கீழேயும் இந்த கோடு ஸ்டார்ட் ஆன நான் ப்ரெக்னென்சி நான் அப்ஸ்ட்ரக்டிவ் கோடோடைய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மேலேயே ஒரு பேராகிராஃப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ஆர்கன்ஸ்லாம் கவர் ஆச்சுனாக்கா நம்ம வந்து கம்ப்ளீட்டடாக எடுக்கணும், அதில் ஏதாவது ஒன்று வந்து விட்டு இருந்துச்சுனாக்கா நம்ம லிமிட்டடாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராசவுண்ட் எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் எடுத்தாக்கா. ஸோ அல்ட்ராசவுண்டு எக்ஸ்ட்ரிமிட்டியில் எடுத்தாக்கா என்னென்ன பார்க்கணும், பேஷண்ட்டை வந்து ஏஜ் பார்க்கணும், பேஷண்ட் இன்ஃபேண்ட்டாக அடல்ட் பேஷண்ட்டான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கோட் டிஃபர் ஆகுது. இதுலேயும் கம்ப்ளீட்டடாக லிமிட்டடான்னு இருக்குது. ஸோ கோடோட டிஸ்கிரிப்ஷன்லேயே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க எதெல்லாம் கம்ப்ளீட்டடுன்ட்டு. ஸோ அதில் ஏதாவது குறைஞ்சிச்சுன்னா லிமிட்டடாக தான் நம்ம கோட் இருக்கணும். இது வந்து எக்ஸ்ட்ரிமிட்டியோடைய அல்ட்ராசவுண்டு. அடுத்து வந்து அல்ட்ராசோனிக் கைடன்ஸ் ப்ரொசீஜர். ஸோ இந்த அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ் ப்ரொசீஜர் கைடன்ஸுன்னு தெரியுது. அப்போ கைடன்ஸ்னால் என்னது, வேறு ஏதோ ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறாங்க அதுக்கு ஹெல்ப்ஃபாக இருக்கிறதுக்காக இந்த அல்ட்ராசவுண்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் கைடன்ஸு. அப்போ என்ன பண்ணணும், இந்த கோடை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மெயின் ப்ரொசீஜரோட கோடை கொடுத்துட்டு தான் இந்த கோடை கொடுக்கணும். ஆனால் அந்த மெயின் ப்ரொசீஜரை பார்க்கும்போது கோடோட டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ளூடிங் ஆஃப் அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அடிஷ்னலாக இந்த அல்ட்ராசவுண்டை வந்து கோடை கொடுக்கக்கூடாது. அந்த மெயின் கோடோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அல்ட்ராசவுண்டை இன்க்ளூடை பற்றி கொடுக்கல, இல்லை அதுக்கு கீழே இருக்கிற நோட்லேயும் கொடுக்கல அப்படின்னாக்கா அந்த மெயின் ப்ரொசீஜரை கோடை கொடுத்துட்டு அல்ட்ராசவுண்டோட கைடன்ஸ் என்னவோ அந்த கோடை கொடுத்துக்கணும். ஸோ அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ்னு அப்படி இருந்துச்சுன்னா வேற ஒரு ப்ரொசீஜர் பண்ணிகிட்ருக்கும் போதே அல்ட்ராசவுண்டை யூஸ் பண்ணுவாங்க ஒரு ப்ராப்பர் விஷுவலைசேஷனுக்காக. ஸோ அப்போது அந்த மெயின் ப்ரொசீஜரை கோடை கொடுத்துட்டு இந்த அல்ட்ராசவுண்ட் கோடை கொடுக்கணும். ஸோ அல்ட்ராசவுண்ட் கோடு அடிஷ்னலாக மெயின் ப்ரொசீஜர் கோடு கொடுக்கணுன்னா அந்த ஒரு கான்செப்டை வந்து ஃபாலோ பண்ணணும். கோடோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கா, இல்லை கோடுக்கு கீழே வந்து நம்மளுக்கு நோட் கொடுத்துருக்காங்களா, வி கேன் கோடு அல்ட்ராசவுண்ட் இல்லை வி டு நாட் கோடு அல்ட்ராசவுண்டா,
இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அடிஷ்னலாக அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ் கொடுக்கணுமா வேணாமான்றது தெரிய வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த அல்ட்ராசவுண்டில் நம்ம என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள் பார்க்கணுன்னா, அல்ட்ராசவுண்டோட டைப்ஸு ஏ ஸ்கேனா, பியா, எம் மோடா, ரியல் டைம் ஸ்கேனா, இல்லை ஏ மோடா. ஸோ ஏ மோட்னா என்னது, ஆம்பிட்டியூட் மோடு, பினா என்னது, எம்னா என்னதுன்றது நம்மளுடைய புக்கில் இருந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக சொல்லிவிடுவாங்க பி ஸ்கேனா எம் மோடா. ஸோ அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வேர்டை வச்சியும் சொல்லிவிடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரியல் டைம் ஸ்கேன் தான் மேக்ஸிமம் கோட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. அப்போ ரியல் டைம்னா என்னது அப்படின்னா, ரியல் டைமோடைய டெஃபினேஷன் வந்து, ஸோ ஒரு எக்ஸ்ரே, அதாவது ஒரு எக்ஸ்ரேவோ ஒரு இமேஜிங் பண்ணிகிட்ருக்கும்போதே, பாடியை செக் பண்ணிகிட்ருக்கும்போதே வேறு ஒரு மானிட்டரில் வந்து டிவியில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரெக்னன்சியில் வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணிகிட்ருக்கும்போதே நம்ம மானிட்டரில் வந்து நம்மளோட பேபியோடைய மூமெண்ட் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லைவாக நம்ம ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணிகிட்ருக்கும்போதே ஒரு மானிட்டரில் டிஸ்பிளே ஆகிறது தான் ரியல் டைம் இமேஜிங்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த கோடு வந்து நம்ம ரியல் டைம் கோடாக கன்சிடர் பண்ணணும். ஸோ மானிட்டரில் விசுவலைசேஷன் இல்லாத உள்ளே வந்து இன்டர்னலாகவே நம்மளுக்கு ஒரு இது வேறு ஒரு மானிட்டர் இல்லாமல் நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணாக்கா அது நான் ரியல் டைமாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஒரு மானிட்டரில் ஆல்ரெடி உள்ள எக்ஸ்ரே எடுத்துகிட்டு இருக்கிறத நம்ம ஒரு மானிட்டரில் பார்க்க முடியும் அப்படின்னா அந்த ஒரு மெத்தடு தான் வந்து ரியல் டைம் இமேஜிங். So instantly display on the monitor of X-ray images of the internal structure or body parts. This is called as real-time imaging. Okay. So இதில் நெக்ஸ்ட்டு ஒரு சில கான்செப்ட் வந்து நம்மளுக்கு இதில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எந்த டைப் ஆஃப் ஸ்கேனு, ஏவா பியா, ரியல் டைமா, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டடாக லிமிட்டடாக, வேறு இதில் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, எப்போ நம்ம வந்து 26 மாடிஃபையர் அப்ளை பண்ணணும், எப்போ நம்ம டிசி மாடிஃபையர் அப்ளை பண்ணணும். ஸோ 26 மாடிஃபைன்றது சப்போஸ் ஃபிசிஷியனுடைய இன்டர்ப்ரிட்டேஷன் மட்டும்தான் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொஷனில் இருந்துச்சுன்னா, ஒரு ரேடியாலஜி சர்வீஸ் ஆல்ரெடி பண்ணிட்டாரு, ரேடியாலஜிஸ்ட்டு பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஸ்கேனை எடுத்து வச்சு நம்மளோட ஃபிசிஷியன் இன்டர்ப்ரிட்டேஷன் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு பில்ட் பண்ணுங்க அப்படின்னாக்கா நம்ம 26 மாடிஃபையர் யூஸ் பண்ணோம். ஸோ if we are reporting only for physician interpretation for particular radiology service, அப்போது வந்து நம்ம 26 மாடிஃபையர் அந்த ரேடியாலஜி சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ டிசி மாடிஃபையர் எப்போ யூஸ் பண்ணோம், அந்த டெக்னீஷியன் இருக்காங்க, டெக்னிக்கல் காம்போனண்ட்டு ஃபார் ரேடியாலஜி சர்வீசஸ். ஸோ அந்த டெக்னிக்கல் காம்போனண்ட்டு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, அந்த டெக்னிக்கல் காம்போனண்ட்டுக்கு மட்டும் பில் பண்ணுங்க அப்படின்னா நம்ம டிசி மாடிஃபையரு அந்த ரேடியாலஜி கோடு கூட யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த டிசி மாடிஃபையர் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்சூரன்ஸுடைய கைட்லைன்ஸ்லாம் இருக்குது. ஒரு சில இன்சூரன்ஸில் வந்து பே பண்ணலாம், பே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பாலிசிஸ் இருக்குது. ஸோ காமனான கான்செப்ட் என்னென்னா, டெக்னிக்கல் காம்போனண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம பில் பண்ணணுமா, இல்லை ஃபிசிஷியனோட இன்டர்பிரிட்டேஷனுக்கு மட்டும்தான் பில் பண்ணணுமான்னு பார்க்கணும். சப்போஸ் ஃபிசிஷியனோட இன்டர்பிரிட்டேஷனுக்கு மட்டும்தான் அந்த ரேடியாலஜி சர்வீஸுக்கு நம்ம பில் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அந்த ரேடியாலஜி கோடு 26 மாடிஃபையர். ஓகே, ஃபிசிஷியன் கிடையாது, ரேடியாலஜிஸ்ட் பண்ணியிருக்காரு, அவரே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாரு. அப்போ ரேடியாலஜிக்கு பில் பண்ணுங்க அப்படின்னாக்கா 26 இல்லாமல் ரேடியாலஜி கூட மட்டும் பில் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 26 மாடிஃபையரோட கான்செப்ட்டு 7 சீரீஸில் யூஸ் பண்ணுறது இதை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே காய்ஸ், இப்போது இந்த அல்ட்ராசவுண்ட் ரேடியாலஜியோடைய டாப்பிக்கும் கம்ப்ளீட் ஆகுது. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி, நீங்கள் லைக் போட்டால் தான் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே போகிறத விட நீங்கள் என்னுடைய எல்லா வீடியோஸ்க்குமே வந்து லைக் போட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆக வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய எஃபர்ட் வந்து ஒரு வேல்யூபிளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த வீடியோஸ் பார்த்தாலும் அந்த வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுங்க, ஒரு கமெண்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் நான் ஒன் டே கோர்ஸை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் டே கோர்ஸுன்றது ஆல்ரெடி யூடியூப்பில் வர எல்லாருமே வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு தான் யூடியூப்பில் டாபிக்ஸ் கிடைக்குதான் நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்டில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒன் டே கோர்ஸ் எப்படி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, எக்ஸாம் எழுத போகிறதுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த டைமில் இன்ஸ்டிடியூட்டில் நம்மளுக்கு ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்கல, டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, பட் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுல ரொம்ப ஸ்லோவாக அட்டன் பண்ணுறோம்,
இந்த டைமுக்குள்ளே நம்மளால் கொஷின் அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது, ரொம்ப டைம் எடுக்குது, அப்போ கொஷின் புக் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸாம் புக் பண்ணுறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது, கான்ஃபிடென்ட் வரலை, பாஸ் ஆகிடுவோம் ஆனால் டவுட்டாகவே இருக்குது, இந்த மாதிரியான ஒரு கேண்டிடேட் தான் ஒன் டே கோர்ஸ் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஒன் டே கோர்ஸில் நான் உங்களுடைய டவுட்டு இது வரைக்கும் நீங்கள் வச்சுருக்க எல்லா டவுட்டையும் லைவாக உங்களுக்கு கிளாஸில் வந்து கிளியர் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு இது வரைக்கும் கேட்ட இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸில் இருந்து உங்களுடைய நாலேஜை செக் பண்ணிவிட்டு இம்பார்ட்டண்ட் கைட்லைன்ஸை மட்டும் நான் அந்த ஒன் டே கோர்ஸில் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ யூடியூப்பில் போடாத டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக இது வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிற கொஷின்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முக்கியமாக இந்த எக்ஸாமில் நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் எவ்வளோ தான் கைட்லைன்ஸில் படிச்சுட்டே இருந்தாலும் கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணாலும் நம்மளோட டைம் பிக்கப் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப டிலேவாக நம்ம எடுப்போம். இத்தனை டைமுக்குள்ளே இவ்வளோ கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்மளுக்கு மார்க் கிடைக்கும். அவசரமாக எடுத்தாலும் அதில் எரர் வரும். ஸோ டைமையும் கீப்பப் பண்ணணும், 100% குவாலிட்டியாகவும் இருக்கணும். அப்படின்னா இம்பார்ட்டண்ட் டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த சிபிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் டிப்ஸு ட்ரிக்ஸு மட்டும்தான் நம்மளுக்கு கை கொடுக்குமே. ஸோ அதிகமாக நம்ம கைட்லைன்ஸு மெமரியில் இல்லைனாலும் ஃபிங்கர் டிப்ஸில் இல்லைனாலும் இந்த டிப்ஸ் மூலயமா நம்மளால் டைம் வந்து பிக்கப் பண்ண முடியும். ஸோ ஒரு சில மேக்ஸிமம் கொஷின்ஸில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, பெரிய பெரிய கொஷின்ஸாக இருக்கும், அதெல்லாம் படித்து புரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷன் போகிறதுக்கே 5 minutes ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸில் தான் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான பெரிய பெரிய கொஷின்லேயும் டைம் வந்து 2 minutesலேயே அந்த கொஷினை படிச்சுட்டு எக்ஸாம் எப்படி நம்ம ஆப்ஷனை எலிமினேட் பண்ணணுன்ற ஒரு எலிமினேஷன் பார்ட்டு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு எந்தெந்த வழியிலலாம் நம்ம வந்து சீக்ரெட்டாக நம்ம ஆன்சர் அதுவுள்ளே கண்டுபிடிக்கலாம், பில்லிங் கொஷின்ஸு, அனட்டமி ஃபிசியாலஜிஸு, ஸோ மெடிக்கல் அதாவது கைட்லைன்ஸு, இது எல்லாமே வந்து டெஃபினிஷன்ஸு, அப்ரிவேஷன்ஸு, இது எல்லாமே எப்படி நம்ம புக்கிலேருந்தே ஷார்ட் பீரியடில் கண்டுபிடிக்கலான்ற ஒரு டிப்ஸு. அப்புறம் சீக்ரெட் டிப்ஸுன்றது தான் டைம் சேவிங்கு. ஸோ இந்த டைம் சேவிங்கும் ஒரு 1 ஹவரில் ஒரு 2 ஹவர்ஸில் 20 கொஷின்ஸ் எடுக்க வேண்டிய 2 ஹவர்ஸில் நம்ம 45 மினிட்ஸில் எடுத்து முடிச்சோம். அதாவது 1 hour 45 மினிட்ஸ்லேயே நம்ம எடுத்துட முடியும். ஸோ மீதி டைமை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா டைமே கிடைக்காது, டைமே நம்மளால் மேனேஜ் பண்ணவே முடியாது. ஆனால் என்னுடைய டிப்ஸ் மூலிமா நான் எப்படி டீச் பண்ணுன்றது உங்களுக்கு யூடியூப்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன்னா எனக்கு 12 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறையா டைப் ஆஃப் கேண்டிடேட்டை பார்த்துருக்கேன், எல்லோரும் எழுதிட்டு வந்து சொன்ன கொஷின்ஸையும் கேதர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஒன் டே கோர்ஸில் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சீக்ரெட் டிப்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் எப்படி கோடு எடுக்கிறீங்க, நீங்கள் எப்படி ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுறீங்கன்றதையும் நான் அப்சர்வ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களை கைட் பண்ணுவேன். ஸோ ஃபர்தராக இந்த டிப்ஸுக்கு அப்புறம் நீங்கள் கொஷின்ஸ் எல்லாமே அந்த டிப்ஸ் மூலயமாவே நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட டைம் சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸு ஆல்ரெடி படித்து முடிச்சவங்களுக்கு, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போஸ் இன்ஸ்டிடியூட்டில் வந்து நம்ம படிக்கிற கரண்ட் இன்ஸ்டிடியூட்டில் நம்மளுக்கு சிபிடி சரியாக எடுக்கலை, நிறைய கைட்லைன்ஸ் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னாலும் சிபிடிக்கு மட்டும் கோர்ஸ் இருக்குது, 2 weeksல கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பேன். ஸோ சிபிடி கோர்ஸும் தனியாக இருக்குது, ஒன் டே கோர்ஸும் தனியாக இருக்குது. ஸோ எந்த கோர்ஸ் எடுத்தாலும் பாஸ் கேரண்டி, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், கண்டிப்பாக பாஸ் ஆகிடும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் கொண்டு வந்துடுவேன். ஸோ என்னுடைய கிளாஸ் அட்டன் பண்ணி 2 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலு. ஸோ அதனால் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோஸ் வந்து லைக் பண்ணி என்னுடைய வீடியோஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.